வணக்கம், வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழா யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வேஸ்ட்டான காலியான மைப்பை நான் வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லம்பு எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருந்தீங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்து சேருமா. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் ஒரு காலியான மைப்பை நான் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் காலியான ஒரு ரெட் மை எடுத்துக்கிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா காலியானது தான், ஸோ வேஸ்ட்டு தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட மூடி எடுத்து ஸோ இந்த மாதிரி ரப்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரப்பருக்குள்ளே இன்செர்ட் பண்ணோம். ஸோ ஓகேவா, ஸோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ நான் எந்த மாதிரி பண்ணணும் அதை அப்படியே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா மூடி பார்த்திங்கன்னா உடஞ்சிடக்கூடாது. ஸோ பாருங்கள், ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்துனுங்கன்னா இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. மூடி பார்த்திங்கன்னா உடஞ்சிடக்கூடாது. ஸோ கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளுக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மேலே ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த டாப்பும் தேவையில்ல, அதுக்கப்புறம் பாட்டமில் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அந்த மூடியும் தேவையில்ல. ஸோ டாப்பில் இருக்கிற மூடியும் தேவையில்ல, பாட்டமில் இருக்கிற மூடியும் தேவையில்ல. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் கலட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மைக்குச்சி மட்டும் தான் தேவை. ஸோ அதனால் மைக்குச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கலட்டி வச்சுக்கலாம். ஸோ தேவைப்படாது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் கிட்ட கட்டுக்கம்பி, இந்த கட்டுக்கம்பி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதை அப்படியே கொக்கி மாதிரி வளைச்சிக்கணும். ஓகேவா, ஸோ நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி கொக்கி மாதிரி வளைச்சிக்கோங்க. ஸோ பெரியவங்க யாராவது இருந்தால் பெரியவங்களோட ஹெல்ப்போட பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா வளைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா பெரியவங்களோட ஹெல்ப்போட பண்ணுங்கள். ஸோ நான் எந்த மாதிரி வளைக்கிறேனோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வளைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எஸ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எஸ் மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு லப்பர் பேண்டு தேவை. ஸோ ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டிங்கன்னா மேலே இருக்கிற கொக்கியில் மாட்டிக்கிட்டு ஸோ நான் இந்த மடிக்கி விட்ற மாதிரிங்களா, நான் மடிக்கி விட்ற மாதிரி நீங்களும் கரெக்டாக பொறுமையாக பார்த்து மடிக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா அப்படியே லப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா வெளியே வராத மாதிரி அந்த மாதிரி மடிக்கி விட்டால் போதும். ஸோ ரொம்பலாம் மடக்க தேவையில்ல. ஸோ அந்த லப்பர் பேண்டை பார்த்திங்கன்னா வெளியே வரக்கூடாது, அவ்வளோதான் நம்மளுக்கு. ஸோ கரெக்டாக மடிக்கி விட்டுட்டு பாருங்கள். ஸோ இழுத்தா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ லப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா பிக்கக்கூடாது. ஸோ நல்லா கொஞ்சம் புதுசான லப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸோ அந்த மூடியில் உள்ள அந்த இது நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்களும் இது பண்ணி மாட்டிக்கோங்க இந்த மூடியில். ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா மாட்டி விட்றணும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நம்ம கொக்கி மாதிரி பண்ணாதே. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மைக்குச்சி எடுத்துக்கோங்க. ஸோ மைக்குச்சி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் விட்டுட்டு ஸோ அந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கம்பி போகணும். ஸோ அந்த மாதிரி கம்பியாக எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்ம அப்படியே இழுத்து விட்டேன்னு பாருங்கள். ஸோ இழுத்து விட்டேன்னா அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா புல்லட் மாதிரி போகும். ஸோ பார்த்திங்களா, ஸோ சும்மா சிம்பிளாக சாதாரணமாக தான் இழுத்து விட்டேன். ஸோ சூப்பராகவே முன்னாடி போச்சு. ஸோ அதை எப்படி போகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறோம். ஸோ மாட்டிக்கிட்டு ஸோ பின்னாடி அந்த கொக்கியை பார்த்திங்கன்னா இழுத்து விடுறோம். ஸோ இழுத்து விடும்போது அந்த கொக்கி பார்த்திங்கன்னா பின்னாடியே பேக் சைட்லேயே அப்படி ஸ்ட்ரக் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி குச்சி மட்டும் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக புல்லட் மாதிரி முன்னாடி போகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ட்ரிக்கே. ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி குண்டு ஊசி அந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பானதை வச்சா இன்னும் சூப்பராக போகும். ஸோ அது பார்த்திங்கன்னா யார் மேலேயே பட்டுருச்சுன்னா ஸோ குத்திடும். ஸோ அதனால தான் ஸோ நம்ம அப்படியே வச்சாலே சூப்பராக போகும். ஸோ அதனால் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஸோ குண்டு ஊசி வைக்கிறதுனா நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் பார்த்து யூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சூப்பராகவே போகும். ஸோ அந்த நம்மளுக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற அட்டைப்பொட்டி தான் நம்மளுக்கு டார்கெட்டு. ஸோ நான் இழுத்து விடுறேன் பாருங்கள். ஸோ இழுத்து விட்டுட்டோம். ஸோ நான் மொபைலில் பார்த்திங்கன்னா கிட்டேட் போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி போயின்னு இது அதாவது எப்படி பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக போயினுக்குதுன்னு பாருங்கள். ஸோ இன்னும் குண்டு ஊசி வச்சோன்னா இன்னும் ரொம்ப ஃபோர்ஸாக போகும். ஸோ பார்த்திங்கன்னா எதுவுமே வைக்காதே இவ்வளோ ஃபோர்ஸ் போகுது. ஸோ இன்னொரு வாட்டி கூட பாருங்கள், நான் விட்டு காமிக்கிறேன். ஸோ சூப்பராகவே போகுது பாருங்கள். ஸோ செம்மையாகவே போகுது. ஸோ இப்போ கொஞ்சம் சைடு ஆங்கிள்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இது போல் இன்ட்ரெஸ்டிங் மற்றும் எக்ஸைட்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணுமா மறக்காம நம்மளோட மேக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாடா பை பை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.